வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை மற்றவர்கள்ட்ட பேசியோ அல்லது வேறு வகையான நீங்கள் முஸ்லீம்களை எடுத்தோ அந்த பிரச்சனைகள் தீரவே தீராது. அந்த பிரச்சனைகள் அப்படியே கடலில் போட்ட நங்கூரத்தை போல அப்படியே நின்று கொண்டே இருக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இந்த ஸலவாத்தை குல்லியா அப்படியே அந்த நங்கூரத்தை பிடுங்கி எரிஞ்சிட்டு அந்த பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்கி களை இழந்த ஒளி இழந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தந்துடும். இந்த ஸலவாத்தை குல்லியாவை பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் சொன்னது போல சாயங்கால தொழுகைக்கு பிறகு 10 முறையும், வெள்ளிக்கிழமை இரவில் 100 முறையும், வெள்ளிக்கிழமை பகல்ல 100 முறையும் ஒதுக்கிடுங்க. இப்ப பாருங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸலவாத்துல்லாஹி வ மலாயிகத்திஹி வ அம்பியாயிஹி வ ருசுலிஹி வ ஜமீஇ ஹல்கிஹி அலா சய்யதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் அலைஹி வ அலைஹிஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. திரும்பவும் சொல்கிறேன். ஸலவாத்துல்லாஹி வ மலாயிகத்திஹி வ அம்பியாயிஹி வ ருசுலிஹி வ ஜமீஇ ஹல்கிஹி அலா சய்யதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் அலைஹி வ அலைஹிமுஸ்ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. திரும்பவும் சொல்கிறேன். ஸலவாத்துல்லாஹி வ மலாயிகத்திஹி வ அம்பியாயிஹி வ ருசுலிஹி வ ஜமீஇ ஹல்கிஹி அலா சய்யதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் அலைஹி வ அலைஹிமுஸ்ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இந்த ஸலவாத்து தான் அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ஸலவாத்து, அவன் மலக்குகளுடைய ஸலவாத்து, அவனுடைய நபிமார்களின் ஸலவாத்து, அவன் ரசூல்மார்களின் ஸலவாத்து, ஒட்டுமொத்த படைப்புகளின் ஸலவாத்து எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவங்களுடைய குடும்பத்தாரின் மீதும் உண்டாவதாக. இன்னும் அவர்கள் மீதும் அந்த குடும்பத்தாரின் மீதும் சலாம் சலாம் என்ற ஈடேற்றமும் ரஹ்மத் என்ற அல்லாஹ்வின் கருணையும் உண்டாவதாக, அதே போல அவனுடைய பரக்கத்துகளும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு பொருள் முடியும். இந்த ஸலவாத்தை அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து ஓதிக்கொள்ளுங்கள். உறவுகளிடத்தில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை இந்த ஸலவாத்தை முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் வெறும் குறுகிய நாட்களிலேயே அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வையும் தெளிந்த நீரோடையை போன்ற அற்புதமான ஒரு சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதில் ஐயமே கிடையாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.